Welcome to my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது பட்டர் க்ரீம் ரசமலாய் கேக். இந்த கேக்குக்கு வந்துட்டு ஸ்பாஞ்சுக்கான மெஷர்மெண்ட் இது. அதுக்கப்புறம் ரசமலாய், அதுக்கு பட்டர் க்ரீமோட மெஷர்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கு 2 முட்டையை வந்துட்டு பவுலில் ஆட் பண்ணிட்டு, இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் முட்டை. அதுக்கப்புறம் இது அந்த ரசமலாய் ரெடி பண்ணும்போது அந்த பன்னீரை ஜீராவில் நம்ம கொதிக்க வைப்போம்ல, அந்த ஜீரா இது. அதை ஊற்றும் போது அந்த ஸ்மெல் கிடைக்குங்கிறதுக்காக நான் அதையும் இதில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஊற்றி இப்போ இதை ஊற்றினா கொஞ்சம் பேட்டர் தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அதை ஊற்ற வேண்டாம், சுகரே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மீதி இருக்க சுகர் மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்க மாதிரி சுகர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மட்டும் ஒரு 20 கிராம் கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போ போட்டு அந்த சுகரெல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா மைதா மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா சளிச்சிட்டு எல்லாம் ஒன்றா ஆட் ஆனதுக்கப்புறமா 3 பேட்சாக வந்துட்டு இந்த மாவு, பால், எண்ணெய் 3ஐயும் வந்துட்டு கலந்து நம்ம அடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம மீடியம் ஸ்பீட் தான் வச்சுக்கணும். ஏன்னா அந்த கேக் முட்டையோட அந்த பபுள் இறங்கிடக்கூடாது. அதுக்காண்டி வந்துட்டு நம்ம இது பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் செகண்ட் பேட்ச்சு இதையும் போட்டு நல்லா அடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அது கலந்ததுக்கப்புறமா இப்போ 3ஆவது பேட்சும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு அந்த நமக்கு ஒரு வாசனைக்காக வந்துட்டு நான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் வந்துட்டு கலந்ததுக்கப்புறமா இந்த மாவு ரெடியானதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கேக் டின் ரெடி பண்ணணும். இந்த கேக் டின் ரெடி பண்ணக்கூடிய வீடியோ இருந்துட்டு நான் தனியாக வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பேட்டரை வந்துட்டு நம்ம ஊற்றி பார்க்கணும். இதை ஊற்றி பார்க்கும்போது இது 1/2 kgக்கு கொஞ்சமாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல தரையில் வச்சு நல்லா டேப் பண்ணும்போது அதோட ஏர் பபிள் ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு ரிலீஸ் ஆகிரும். ரிலீஸ் ஆனதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம ஓவனில் இருந்துட்டு 180 டிகிரி 40 நிமிஷம் நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், பட்டர் ஷீட்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பார்த்தோன்னா இந்த ஸ்பாஞ்ச் 450 கிராம் இருக்குது. நம்ம கட் பண்ணிவிட்டு நான் 3 லேயர் பண்ண போகிறோம். அதனால் 3 லேயரும் கட் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுறணும். நல்லா ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட்டாக சூடு போனதுக்கப்புறமா நம்ம பட்டர் க்ரீமை வந்துட்டு நம்ம எந்த பிளேட்டில் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் வந்துட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பட்டர் க்ரீமு, அதுக்கப்புறம் அது மேலே வந்துட்டு ரசமலாய் ரெடி பண்ணக்கூடிய அந்த மில்க்கு, அப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு திரும்பியும் கொஞ்சம் க்ரீம் வச்சுக்கணும். வச்சுட்டு இது அந்த ரசமலாய் நம்ம அந்த பன்னீர் இருக்குல்ல, அது கொஞ்சம் க்ரன்ச்சிக்காக வந்துட்டு ட்ரை நட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரியே 3 லேயருக்கும் ஃபில் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த ஹைட் வந்துட்டு கொஞ்சம் சரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்காண்டி வந்துட்டு ஒரு பன்னீரை வச்சுருந்துட்டு நான் மேட்ச் பண்ணிட்டேன். இந்த மாதிரியே ஃபுல்லாக வந்துட்டு ஃபில் பண்ணணும். இப்போ இந்த பட்டர் க்ரீமு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரசமலாய் ரெடி பண்ணுறது, இந்த 2ஓட லிங்க்குமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் இது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரியே திரும்பியும் ஃபில் பண்ணியாச்சு. இது 3rd லேயரும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம பாலை மட்டும் தான் ஊற்றணும். ஏன்னா இதுக்கு மேலே வந்துட்டு க்ரீம் தான் வரும். இப்போ பாருங்கள், க்ரீம் ரெடி பண்ணணும். இந்த க்ரீமை நான் 2 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இந்த இடையில செகண்ட் லேயர்லலாம் ஆட் பண்ணது வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீம் தான். ஃபஸ்ட்டு ஒரு க்ரம் கோட் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் நல்லா லேயர் ஆட் பண்ணணும். கடையில் கேக் கோம்புன்னு விற்கிது, அது வாங்கிட்டோன்னா கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ பைப்பிங் பேக்கில் இருந்துட்டு திரும்ப அதையே அந்த க்ரீமே வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் இருந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் இருந்துட்டு அப்படி தான் வந்துட்டு போட்டுட்ருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இருந்துட்டு கேக் டிசைன் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து இந்த ரசமலாய் கேக்குன்றதுனால கொஞ்சமாக மேலே வெளியே தெரியணுன்றதுக்காண்டி அந்த பன்னீரும் வந்துட்டு மேலே எடுத்து வச்சுருக்கேன். நான் இதுக்காண்டி தான் ரொம்ப குட்டி குட்டியாக பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், பார்க்கவே வந்துட்டு நீட்டாக இருக்குது. கொஞ்சம் டிசைனாக இருக்கணுங்கிறதுக்காண்டி ட்ரை நட்ஸும் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, கேக் கம்ப்ளீட்டாகவே ரெடி ஆயிடுச்சு. கேக் பார்க்கவே நல்லா நீட்டாக இருக்குது. கட் பண்ணுறதுக்கும் பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக வந்துச்சு. இப்போ நல்லா செம்ம ஜூஸியாக இருந்தது. தேங்க்யூ.